வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் 10வது இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுது. தொழிலில் நல்ல ஒரு பெயர், சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, செயலில் ஒரு வேகம், இதெல்லாம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். ஒருவருடைய மனதையும் ஒவ்வொருவருடைய தொழிலையும் முக்கிய பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த மகர ராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப கண்ணு கருத்துமாக செயல்பட்டு அந்த விஷயத்தை கரெக்டாக கொண்டுட்டு போக தெரிந்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனித உடலும் முதலையோட வாழும் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. முதலை அப்படிங்கிறது இறைக்காக ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் இருந்து காத்துக்கிட்டு இருந்து அந்த இறையை வர வரையிலும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்து காத்துக்கிட்டு அந்த இறையை கவக்கூடியது இந்த முதலை. அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்தாலும் தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல போல் பாசாங்கு காட்டக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கோச்சிக்காதீங்க, இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமலேயே உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஆனால் பார்த்தா எதுவுமே தெரியாதவங்க போல தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. தனக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பொறுமை, ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அந்த மகர ராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய தேவையை, உங்களுடைய உணர்வுகளை அறிந்து செயல்படுவாங்க. அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த இடர்பாடுகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் சேமிக்க தொடங்குவீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு செல்கிற பெண்கள் ரொம்ப பத்திரமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் வர போகிறீங்க. அரசாங்கம் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு உற்சாகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனஸ்தாபம்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு
மகிழ்ச்சிக்கு உங்களுடைய மனைவி இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய மகன்கள் மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய மகள்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வார நடுப்பகுதியில் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அந்த விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு வாங்குங்க. டக்குன்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விலை உயர்ந்த பொருள் வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா அதெல்லாம் ஏதாவது கவனமாக இருக்கா, பத்திரமா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா களவு போகிறதுக்கான சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் சக பணியாளர்கள் முன்னாடி பேசும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதனால் சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கும். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு. அரசாங்கம் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக லைசன்ஸுக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவர் மூலிமா எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மகர ராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திரட்டாதி 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரவேண்டிய பணம் கரெக்டான டைமுக்கு வரும். அதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். புதிய சொத்து, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடு செய்யும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முதலீடு செய்யுங்க. சிறு வியாபாரிகளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வீட்டு பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். அதோடு கூட ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரிகளோட அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். புது தொழில் தொடங்குறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால பைரவரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பாக்கிய அதிபதி புதன் டிசம்பர் 6 வரை ஜீவஸ்தானத்தில் இருப்பதனால புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஐபிகளோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில், தொழிலில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து இந்த காலகட்டத்தில் பணம் டக்குன்னு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். புதிய இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். பழைய வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வீட்டை புனரமைச்சிட்டு புது வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஒரு சில இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். டிசம்பர் 11ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் டிசம்பர் 6 வரை ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. புதிய தொழிலோ அல்லது வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அதெல்லாம் வரவே
இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும். தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 12ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசி என்பர்கள் அனுமான வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.